இவ்வளோ பூசணிக்காய் எடுத்துருக்கேன்ப்பா. இதை க்ளீன் பண்ணிவிட்டு வந்து பார்க்கலாம். பூசணிக்காவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம்ப்பா. இப்போ நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிடலாம். பூசணிக்காய் மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சாச்சுப்பா. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கொஞ்சமாக நெய் சேர்த்து இப்போ நம்ம அரைச்ச பூசணிக்காவை இதில் சேர்க்கணும். இப்போ நெய்யில் நம்ம பூசணிக்காய் சேர்த்தாச்சு. லைட்டாக அப்பப்போ கிளறி விடுங்க. இந்த மாதிரி நல்லா தெளித்து தண்ணியெல்லாம் வாட்டி நல்லா கெட்டியாக வரும். அப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். நான் வந்து நாட்டு சர்க்கரை தான் சேர்க்குறேன். 150 கிராம் ஆஃப் நாட்டு சர்க்கரை. நீங்கள் என்ன சுகர் வேணால் சேர்த்துக்கலாம். ஒயிட் சுகர், மண்டவளம், என்ன வேணால் சேர்க்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நாட்டு சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் ஆனோடனே இந்த மாதிரி தான் இருக்கும். லோ ஃப்ளேமில் வச்சே செய்யுங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் நல்லா வரும். இங்கே ஒரு தாளிப்பு கடாயில் 1 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றி வச்சுருக்கேன். நெய் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இதில் நான் வந்து பாதாம், முந்திரி, ட்ரை கிரேப்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன். அது வந்து இதில் சேர்த்துக்கலாம். பூசணிக்காய் அல்வாவில் நம்ம தாளிச்சதே இப்போ ஒன்றா சேர்த்துடலாம். பூசணிக்காய் அல்வா தயாராகிடுச்சு.